காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவர் குரலை செய். ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரையாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் குழுமி விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இவர்களே, இன்று பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்னும் ஆழ்ந்த உறுதிப்பாட்டு நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். துன்பங்கள் புயல் போல எழலாம், கவலைகள் கடல் அலை போல நம்மை மூழ்கடிக்க வரலாம், தொற்று நோயின் தாக்கம் நம்மை பயத்தில் மூழ்கடிக்கலாம். ஆனால் இயேசுவின் உடனிருப்பு அந்த ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும், இது உறுதி. திரு அவை என்னும் மாபெரும் கப்பல் பயணம் போகின்ற வேளையில் புயல் காற்றும் அலையும் எழுந்து அதனை பயமுறுத்தலாம். ஆனால் அதையெல்லாம் வென்று திரு அவை இன்றும் அமைதியாக பயணிப்பதற்கு காரணம் இயேசுவின் உடனிருப்பு மட்டுமே என்பதை நம் மனதின் ஆழத்தில் பதிவு செய்வோம். அந்த நம்பிக்கை என்றும் எல்லோரையும் வழிநடத்தும். அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று
நிலை வாழ்வு தரும் அக்கறைக்கு நம்பிக்கையுடன் பயணம் செய்வோம் வாரீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறை இன்று சிறப்பிக்கக்கூடிய நாளில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நாம் எதற்கு பயப்பட வேண்டும், ஏன் அஞ்ச வேண்டும் என்ற துணிவான வார்த்தையை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றது. எனவே இறை உடனிருப்பை உணர்ந்தவராய், இறை பிரசனத்தில் மூழ்கி உள்ளவர்களாய், ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு துணிவோடு அவர் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்வே. ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனே, பெருமிதம் கொண்ட யோபுவின் நம்பிக்கையே கொஞ்சம் ஆட்டம் கண்டபோது ஆண்டவர் சூரா வழியினின்று யோபுவுக்கு அருளிய பதிலே முதல் வாசகம். வாழ்வினில் இழப்புகள், இடர்பாடுகள், விபத்துகள், வேதனைகள் போன்ற சூழலில் இறைவனின் அன்பை, ஆற்றலை, உடனிருப்பை மறந்துவிடக்கூடாது என்பதே இன்றைய வாசகம். வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 8 முதல் 11 முடிய. ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி, இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் நல்லவரே, அவரை என்றும் போற்றுங்கள், அவரை என்றும் போற்றுங்கள். தேவாதி தேவனவர், தினமும் அவரை புகழுங்கள், தினமும் அவரை புகழுங்கள். ஆண்டவர் நல்லவரே, அவரை என்றும் போற்றுங்கள், அவரை என்றும் போற்றுங்கள். தேவாதி தேவனவர், தினமும் அவரை புகழுங்கள், தினமும் அவரை புகழுங்கள். ஏனெனில் அவரது நல்லிரக்கம் என்றென்றும் நிலையாய் இருக்கின்றது. ஏனெனில் அவரது நல்லிரக்கம் என்றென்றும் நிலையாய் இருக்கின்றது. ஆண்டவர் நல்லவரே, அவரை என்றும் போற்றுங்கள், அவரை என்றும் போற்றுங்கள். தேவாதி தேவனவர், தினமும் அவரை புகழுங்கள், தினமும் அவரை புகழுங்கள்.
அரும் பெரும் செயல்கள் அவர் புரிந்தார். அவரை என்றும் போற்றுங்கள், அவரை என்றும் போற்றுங்கள். அழகுரு உலகை அவர் அமைத்தார். தினமும் அவரை புகழுங்கள், தினமும் அவரை புகழுங்கள். அரும் பெரும் செயல்கள் அவர் புரிந்தார். அவரை என்று போற்றுங்கள், அவரை என்று போற்றுங்கள். அழகுற உலகை அவர் அமைத்தார். தினமும் அவரை புகழுங்கள், தினமும் அவரை புகழுங்கள். ஏனெனில் அவரது நல்லிரக்கம் என்றென்றும் நிலையாய் இருக்கின்றது. ஏனெனில் அவரது நல்லிரக்கம் என்றென்றும் நிலையாய் இருக்கின்றது. ஆண்டவர் நல்லவரே, அவரை என்றும் போற்றுங்கள். அவரை என்றும் போற்றுங்கள். தேவாதி தேவனவர், தினமும் அவரை புகழுங்கள். தினமும் அவரை புகழுங்கள். அடிமையின் தலையே அறுத்தெறிந்தார். அவரை என்றும் போற்றுங்கள், அவரை என்றும் போற்றுங்கள். வலுமிகு கரத்தால் அழைத்து வந்தார். தினமும் அவரை புகழுங்கள், தினமும் அவரை புகழுங்கள். அடிமையின் தலையை அறுத்தெறிந்தார். அவரை என்று போற்றுங்கள், அவரை என்று போற்றுங்கள். வலுமிகு கரத்தால் அழைத்து வந்தார். தினமும் அவரை புகழுங்கள், தினமும் அவரை புகழுங்கள். ஏனெனில் அவரது நல்லிரக்கம் என்றென்றும் நிலையாய் இருக்கின்றது. ஏனெனில் அவரது நல்லிரக்கம் என்றென்றும் நிலையாய் இருக்கின்றது. ஆண்டவர் நல்லவரே, அவரை என்று போற்றுங்கள். அவரை என்றும் போற்றுங்கள். தேவாதி தேவனவர், தினமும் அவரை புகழுங்கள். தினமும் அவரை புகழுங்கள். ஆண்டவர் நல்லவரே, அவரை என்றும் போற்றுங்கள். அவரை என்று போற்றுங்கள். தேவாதி தேவனவர், தினமும் அவரை புகழுங்கள். தினமும் அவரை புகழுங்கள். ஏனெனில் அவரது நல்லிரக்கம் என்றென்றும் நிலையாய் இருக்கின்றது. ஏனெனில் அவரது நல்லிரக்கம் என்றென்றும் நிலையாய் இருக்கின்றது. ஆண்டவர் நல்லவரே, அவரை என்று போற்றுங்கள். அவரை என்றும் போற்றுங்கள். தேவாதி தேவனவர், தினமும் அவரை புகழுங்கள். தினமும் அவரை புகழுங்கள். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்பட்டு நாம் புதுப்படைப்பாக இருக்கிறோம் என்ற ஆழமான மன உறுதியோடு இருந்த புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை வாசிக்க கேட்போம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 14 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 4, இறை வார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 12வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் கடவுள் துணிவோடு இருப்பதற்கும் அவருடைய உடனிருப்பை உணர்வதற்கும் நம் எல்லோரையும் இன்றைய வாசகங்கள் வழியாக நம் எல்லோரையும் அழைக்கின்றார். ஒருமுறை அமெரிக்காவிலே ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்த பொழுது வெள்ளை இனத்தவர்கள் அனைவருமே அவருக்கு எதிராக போராடினார்கள். ஆபிரகாம் லிங்கன் கருப்பின மக்களுடைய உரிமையை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது, முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, அதற்கு எதிராக வெள்ளை இன மக்கள் அனைவருமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராட்ட கள ஒரு வாழ்க்கையை தான் ஆபிரகாம் லிங்கன் சந்திக்கிறார். அப்பொழுது அவருக்கு என்ன செய்வது, எப்படி இவர்களுக்கு பதில் கொடுப்பது என்ற ஒரு நிலையில் அவர் உந்தி தள்ளப்பட்டார். அந்த நிலையில்தான் அப்படிப்பட்ட போராட்ட களமான ஒரு வாழ்க்கை ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்த பொழுது வாழ்ந்த பொழுதுதான் அவருடைய நெருங்கிய ஒரு நண்பர் அவரை சந்திப்பதற்காக அந்த நேரத்தில் வருகின்றார். அவரோடு அங்கே ஒரு அறையிலே அவர் படுத்திருந்த பொழுது ஒரு நாள் தூக்கம் வரவில்லை என்பதனால் இரவு வேளையிலே அவர் நடந்து செல்கின்றார். அப்படி நடந்து செல்கின்ற பொழுது ஆபிரகாம் லிங்கனுடைய அறைக்கு முன்னாடியே அவர் அந்த அறைக்கு முன்னாடியே நடந்து செல்கின்றார். திடீரென்று அந்த அறையை அவர் கடந்து செல்கின்ற பொழுது ஆபிரகாம் லிங்கனுடைய அறையிலிருந்து ஒரு செய்திகள் சப்தம் கேட்கின்றது. என்னவென்று அவர் அந்த அறையினுடைய ஓட்டை வழியாக அவர் பார்க்கின்ற பொழுதுதான் அவரை திகிலடைய வைத்தது. அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய நண்பர் அந்த ஓட்டையின் வழியாக, அறையினுடைய ஓட்டையின் வழியாக ஆபிரகாம் லிங்கனுடைய அறையை பார்க்கின்ற பொழுது பாடுபட்ட இயேசுநாதருடைய சுரூபத்திற்கு முன்பே ஆபிரகாம் லிங்கன் முழந்தால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கின்றார். என்ன ஜெபிக்கின்றார் என்றால், இறைவா, என்னுடைய கைகளில் இந்த மக்கள் எல்லோரையும் தந்திருக்கின்றீர். ஆனால் இந்த போராட்ட களத்திலே இவர்களுக்கு சரியான பதிலை எனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன். எனக்கு உதவி செய்தருளும், இந்த நாட்டை காப்பாற்றும், இந்த மக்களை வழிநடத்த என்னால் இப்பொழுது இயலவில்லை என்று தன்னுடைய நிலையை கடவுளிடம் முறையிட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், இடையூறுகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் வருகின்ற பொழுது பல நேரங்களிலே அதற்கு சரியான பதில் கிடைக்காத பொழுது நாம் திக்கு முக்காடியான ஒரு வாழ்க்கையில் தான் நாம் தள்ளப்படுகின்றோம். எனவேதான் ஜான் ஹோல்ட் என்பவர் சொல்லுவார், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நேரங்களிலே தெளிவாக இருக்கின்ற பொழுது நாம் செயலாற்றுவதை விட தெளிவற்ற நிலையில் நாம் எப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதில்தான் முதிர்ச்சி இருக்கிறது என்பதை அவர் கோடிட்டு காட்டுவார். பல நேரங்களிலே மனிதர்களாகிய நம்மில் பல கேள்விகள் எழும். கடவுள் என்னை ஏன் சோதிக்கின்றார்? ஏன், எதற்கு இத்தகைய துன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்விகள் நம்மிலே எழுகின்ற பொழுது நம்மை அறியாமலே ஒரு வகையான சோகங்கள், கவலைகள் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கும், விரக்திகள் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கும். ஆனால் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏன் அவன் விரக்தியை சந்திக்கின்றான், ஏன் அவனுடைய வாழ்க்கையில் சோகம் குடிகொள்கிறது என்ற கேள்விக்கு காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் கவலையாக இருக்கலாம் என்று நாம் நினைப்போம், ஆனால் இல்லை. கஷ்டங்கள் ஒருவேளை மனிதனை சூழ்ந்திருக்கலாம் என்று நினைப்போம், அதுவும் இல்லை. அல்லது அவனுடைய வாழ்வில் பல்வேறு தடைகளை ஒவ்வொரு நாளும் அவன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னாலும் கூட அது இல்லை. அல்லது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும்
பிரச்சனைகள் நெருக்கடியாக அவனை நெருக்குகின்ற பொழுதும் கூட அவன் சோகத்தை விரக்தி அடைகிறான் என்று சொன்னாலும் கூட அது இல்லை என்று சொல்ல முடியும். அப்படி என்றால் ஒரு மனிதன் விரக்தி அடைகிறான் என்பதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போமானால், இத்தகைய கவலைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் இடையூறுகளும் வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையுமே அவன் தன்னுடைய இதயத்தில் தாங்கி சுமந்து கொள்கின்ற பொழுது முதலாக அவன் தேடி செல்வது அந்த ஆண்டவனைத்தான். இறைவனை தேடி சென்று கண்ணீர் விட்டு அவனுடைய கவலைகளை சோகங்களை எல்லாம் கடவுளை நோக்கி சொல்கிறான். ஆனால் அவன் சொன்ன அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லா விண்ணப்பங்களை சொல்லி அவன் புலம்பிக் கொண்டிருந்தாலும் அந்த இறைவன் அவனுக்கு உதவி செய்யாத பொழுது, அல்லது அவன் எதிர்பார்த்த அந்த உதவிகள் கடவுளிடமிருந்து கிடைக்காத பொழுதுதான் அந்த மனிதன் விரக்தி அடைகிறான், சோகம் கொள்கிறான் என்பதைத்தான் அன்றாட வாழ்விலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களிலே நானும் நீங்களும் இப்படித்தான் இருக்கின்றோம். கவலைகள் துன்பங்கள் சோகங்கள் வருகின்ற பொழுது அந்த கடவுளை நாம் நாடி செல்கின்றோம். ஆனால் அவற்றை நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் காரியங்கள் அந்த கடவுளிடம் கிடைக்காத பொழுது கடவுளை நாம் வெகு தூரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய மனிதர்களாகத்தான் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடக்க திருச்சபை காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வேத கலாபனை நடைபெற்றது. கிறிஸ்தவத்திற்கும் ரோமை படைவீரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. ரோமை படைவீரர்கள் கிறிஸ்தவர்களை எல்லாம் வேட்டையாட துவங்குகிறார்கள். உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா, இறைவன் எங்களுக்கு உதவி செய்வாரா என்ற பல்வேறு கேள்விகள் இந்த தொடக்க காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடைய மனதில் எழுந்தது. அவர்கள் இறைவனிடம் முறையிட்டார்கள். கடவுளுடைய உடனிருப்பை கூட அவர்கள் சந்தேகப்படக்கூடிய அளவில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். வேறு வழி இல்லை, கடவுள் உதவி செய்ய வரமாட்டார் என்று ஒவ்வொன்றாக அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்க்கக்கூடிய அளவில் தொடக்க திருச்சபையிலே வேத கலாபனை நடைபெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையினுடைய பின்னணியை வைத்துதான் மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சீடர்களும் இயேசுவும் படகிலே பயணம் செய்கிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது? திடீரென்று புயல் ஏற்படுகிறது. சீடர்கள் மத்தியிலே ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு பக்கம் இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட புயல் எழுகின்ற பொழுது சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், இதோ புயல் ஏற்படுகிறது, படகு அசைந்து கொண்டிருக்கிறது, நாம் சாக போகின்றோம், நீர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று இயேசுவிடம் பல கேள்விகளை கேட்கின்ற பொழுது கூட அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் அவர் பார்க்கின்றார். புயலை அடக்கின்றார். புயலே இறையாதே என்று காற்றை சொல்லி அவற்றையெல்லாம் அடக்கிவிட்டு, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ற ஒரு கேள்வியை அங்கு பதிவு செய்கின்றார். இதைத்தான் இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, கடவுள் என்பவர் யார்? அவர் தூங்கிக் கொள்ளக்கூடிய கடவுளா? கண்டிப்பாக இல்லை. மனிதன் பல நேரங்களிலே தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவரிடம் ஒரு கேள்வி கேட்டாராம். கணக்கு பாடத்திற்கும் வரலாற்று பாடத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த சிறுவன் எழுந்து சொன்னாராம், கணக்கு பாடம் என்பது நான் தூங்கி தூங்கி நான் படிப்பேன், ஆனால் வரலாற்று பாடம் என்பது நான் விடாமல் படித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னானாம். இது விட்டு படித்தும் அது விடாமல் படித்தும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த மாணவனுடைய பதிலாக இருந்தது. மனிதர்களிலே நம்மில் பல நேரங்களிலே நாமும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம். வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை தூங்கியும் பாதி வாழ்க்கை இன்னொரு நிலையுமாக இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்திலே மனிதன் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருந்தாலும் கடவுள் ஒருபோதும் தூங்காத கடவுளாக நம் எல்லோரையும் கண் அயரார் இல்லாமல் கண் விழித்து பார்க்கக்கூடிய ஒரு கடவுளாகத்தான் இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையான செயல்கள் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அவ்வளவு புயல் அவர்களை தாக்கிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கடவுள் தூங்கிய நிலையில் இருப்பது போல்தான் தெரிந்தது.
ஆனால் அவர்கள் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக பார்க்கின்றார். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் காதால் கேட்கின்றார். அவ்வளவு விஷயங்களை எல்லாம் தெரிந்த பிறகுதான், காற்றே இறையாதே, அமைதியா இரு என்று அவர் சொன்னவுடன் காற்று நின்றது, புயலடிக்கவில்லை. அதன் பிறகுதான் அந்த இயேசுடைய நம்பிக்கையை சீடர்கள் புரியுமாறு, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ற ஒரு கேள்வியை அங்கு பதிவு செய்கின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பேருந்தில் நாம் பயணம் செய்கின்றோம். ஓட்டுநரும் நடத்துனரும் இருக்கிறார்கள். நடத்துனர் தூங்கிக் கொண்டால் பயணச்சீட்டு வாங்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஓட்டுநர் தூங்கிக் கொண்டால் கண்டிப்பாக எல்லோரும் பயணம் சீட்டு வாங்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருவேளை பரலோகம் கூட செல்லலாம். எனவே தூங்க வேண்டிய ஆள் மனிதர்களாக இருந்தாலும் கடவுள் தூங்காத ஒரு கடவுளாக நம் எல்லோரையும் பார்த்து நம்முடைய தேவைகளை அறியக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, காசா பியான்ஹா என்ற ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையை ஒரு பிரெஞ்சு ஆங்கில கவிதையானது வெளிப்படுத்துகின்றது. அதனுடைய சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது ஒரு கதையில்தான் அந்த கவிதை துவங்குகின்றது. அந்த காசா பியான்ஹா என்ற சிறுவன் ஒரு பிரெஞ்சு படகு சென்று கொண்டிருக்கிறது. அதில் சென்று கொண்டிருக்கின்றான். அதிகமான மக்கள் பயணிகள் அந்த படகிலே செல்கிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது என்றால், திடீரென்று புயல் ஏற்படுகிறது. காற்று அதிகமாக வீச தொடங்குகிறது. அந்த படகு சரிகிறது, நிமிர்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தண்ணீரானது அந்த படகிற்குள்ளே நுழைகின்றது. ஆனால் அந்த படகு சற்று தாழ்வு நிலையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எல்லா பயணிகளும் தங்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் தப்பித்து கரைக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த காசா பியான்ஹா என்ற இந்த சிறுவன் மட்டும் அந்த படகினுடைய மேல் தளத்திலே நின்று விளையாடி கொண்டிருக்கின்றான். ஆனால் பயணிகள் எல்லாம் சென்று விட்டார்கள். அந்த சிறுவன் கடைசியாக என்ன பதில் சொல்கிறார் என்றால், இந்த கப்பலுடைய மாலுமி யாரும் இல்லை, என்னுடைய தந்தை மட்டும்தான். எனவே அவர் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற ஒரு அசையாத நம்பிக்கை அந்த சிறுவனிடம் இருந்ததாக அந்த பிரெஞ்சு கவிதையானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் இந்த பிள்ளைக்குரிய நம்பிக்கையை பாருங்கள். இந்த நம்பிக்கை தான் சீடர்களுக்கும் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டியது. காற்று அடித்த பொழுது சீடர்கள் அவர்கள் மனதிலே சற்று ஒரு பயம் ஏற்பட்டது, அச்சம் ஏற்பட்டது. நாம் மூழ்கி விடுவோமோ அல்லது இறந்து விடுவோமோ என்ற ஒரு நிலை ஏற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். தூங்கிய இயேசுவை அவர்கள் விழிக்கச் செய்கிறார்கள். ஆனால் அவர் தூங்கவில்லை, விழித்துக் கொண்டிருக்கிறார். எனவே துன்பங்கள் புயல் போல நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது, கவலைகள் அல்லது பிரச்சனைகள் நெருக்கடியான சூழ்நிலையிலே நம்மை நெருக்கி கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவன் நம்மோடு இருக்கின்றார். துணிவோடு இருக்க வேண்டும், அஞ்சாமல் அவரை பற்றி பிடிக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு உள்ள அனைத்து வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. முதல் வாசகத்திலே யோபுனுடைய ஒரு சிறிய அந்த இறை வார்த்தையை நாம் வாசித்திருக்கின்றோம். யோபுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? யோபு எத்தகைய சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டிருந்தாலும், தன்னுடைய மகனாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது கட்டிய மனைவியாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எல்லோருமே அவரை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுகின்றார். இந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த இறைவனை மட்டுமே நீ நாடி இருக்கிறாயா, அவரை விட்டு வா என்ற ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டிருந்த போதும் கடவுளை மட்டும் அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். எனவே அவர் நீதிமானாக பார்க்கப்படுகின்றார். கடவுளை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்திற்கும் அவர் இடம் கொடுக்காமல் கடவுள்தான் ஒரு முதன்மையான ஒரு நபர் என்ற ஒரு நிலையிலே அவருடைய வாழ்க்கை இருந்ததாக நாம் வாசித்திருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், சோகங்கள், நோய் நொடிகள், பிரச்சனைகள், இடையூறுகள் எது வந்தாலுமே கடவுளை மட்டும் நாம் நம்பி வாழுகின்ற பொழுது எதுவும் நம்மை அண்டாது என்பதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்தே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான செய்தியாக இருக்கிறது. எனவே துணிவோடு இருப்போம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். துணிவோடு இருப்போம், இறை பிரசனம் நம்மோடு இருக்கிறது. துணிவோடு இருப்போம், அந்த கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார்.
எனவே 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்வது போல உங்கள் கவலைகளை எல்லாம் அந்த ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். எனவே நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் இறைவனிடம் நாம் ஒப்படைத்து விட்டு அந்த ஆண்டவரை மட்டும் பற்றி பிடித்து நாம் வாழுகின்ற பொழுது எதற்கும் அஞ்சாமல் புயல் போல பிரச்சனைகள் வந்தாலும் அதை தூக்கி எறிந்து விடக்கூடிய அந்த கடவுள் அவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்த மக்களாக வாழ இந்த பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ, ஆ. அன்புமிக்கவர்களே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், துணிவோடு இரு என்று தன்னுடைய இறை பிரசனத்தை நம் எல்லோருக்கும் உணர வைத்த அந்த ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து கூறுவோம். பரம்பொருளே எம் இறைவா, திருச்சபையை ஆளும் தலைவர் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் உமது இறையரசு பணியை செவ்வனே ஆற்றிட போதுமான ஆற்றல்களையும் நம் ஆரோக்கியத்தையும் அவர்கள் மீது பொழிந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து இறைமக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழி நடத்திடவும், தொற்று நோயில் இருந்து மக்களை காக்கும் எல்லா பணிகளிலும் சிறப்பாக செயல்படுத்தவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரே எம் இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் உணர்வற்று உறங்கும்போது தம் இதயத்தை இயக்குபவரே எம் இறைவா, உம் திருமகன் படகில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மக்களை மீட்கிறவராகச் செயல்பட்டு கடலின் இரைச்சலை கடிந்து அமைதிப்படுத்திய நிகழ்வு நாளும் எங்களுக்கு உற்சாகத்தை தர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரான தந்தையே இறைவா, திடத்துடன் வாழவும் வாழும் திருச்சபையாக வாழவும் இந்த தொற்று நோயை வெற்றி கொள்ளவும் யோபுவின் துன்பங்களை நாங்களும் படித்துணர்ந்து சோதனைகளில் துவண்டு போகாமல்
ஆழ்ந்த நம்பிக்கையில் வாழ்ந்த யோபுவை போன்று எமது திருச்சபை வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் அமைதியாக, உறுதியோடு, நம்பிக்கையுடன் கேட்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை போற்றுகிறோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இதுவரை எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தியமைக்காக நன்றி சொல்கின்றோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எந்த ஒரு இடரிலும் துன்பத்திலும் விழாமல் உம்முடைய அன்பு கரத்தால் எங்கள் ஒவ்வொருடைய கைகளை பிடித்து வழி நடத்தியமைக்காக நன்றி சொல்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், இடையூறுகள், கவலைகள், கடன் பிரச்சனைகள், மனபாரங்கள் அனைத்தையும் சுமைகளாக தூக்கி அந்த நாட்களிலே நீர் உம்முடைய சுகத்தை தந்து எங்கள் சுமைகளை இறக்கி வைத்து எங்களை அமைதியான வழியிலே வழிநடத்தமைக்காக நன்றி சொல்கிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே அவர்களை தொட்டு குணமாக்கியருளும். பார்வையற்ற மனிதனை குணப்படுத்தியது போல, தொழு நோயாளியை குணப்படுத்தியது போல, 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணை குணப்படுத்தியது போல, யாயிருடைய மகளை உயிர் கொடுத்து நலம் கொடுத்தது போல, இந்த தொற்று நோயினால் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சரியான உணவு இன்றி பசியோடு இருக்கக்கூடிய, தேவைகள் நிறைவுபடாத அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே நீர் தொட்டு நலமாக்கி அவருடைய தேவைகளை கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவார், உனதாயனை மாற்றிடுவார். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போ வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாயிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் அன்பு தாய், இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவையின் ஆதரவழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாய் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாட்டு நான் பாட கேட்டு என் பாட நாயகா விருந்தாக வாவா. உன் அன்பில் நான் என்றும் ஒன்றாக வேண்டும். உன்னாலே என் வாழ்வு நன்றாக வேண்டும். பாட்டு நான் பாட கேட்டு என் பாடல் நாயகா விருந்தாக வாவா. உன் அன்பில் நான் என்றும் ஒன்றாக வேண்டும். உன்னாலே என் வாழ்வு நன்றாக வேண்டும். பாட்டு நான் பாட கேட்டு என் பாடல் நாயகா விருந்தாக வாவா. ராகங்கள் இல்லாத வாழ்வென்னும் வீணையில் கானங்கள் அரங்கேறும் முன் வரவா. இறைவா, சோகங்கள் மறைந்தோடும் முன்னுறவா. ராகங்கள் இல்லாத வாழ்வினும் வீணை கானங்கள் அரங்கேறும் உன் வரவா. இறைவா, சோகங்கள் மறைந்தோடும் முன்னுறவா. இருளோடும் துயரோடும் போராடும் என் வாழ்வு. இருளோடும் துயரோடும் போராடும் என் வாழ்வு. அருளாலே விளக்கொன்று
இன்று நீ ஏற்றவா, அதை நாளும் அணையாமல் நான் காக்கவா. பாட்டு நான் பாட கேட்டு என் பாடல் நாயகா விருந்தாக வா வா. மாதங்கள் 12 தேவாவுன் திருவாசல் மானிடரின் வருகைக்காய் காத்திருக்கும், தினம் மாறாத அன்பிற்காய் பூத்திருக்கும். மாதங்கள் 12 தேவாவுன் திருவாசல் மானிடரின் வரவுக்காய் காத்திருக்கும், தினமும் மாறாத அன்பிற்காய் பூத்திருக்கும். நீ வாழும் கோயில்தான் ஏழை என் உள்ளம், நீ வாழும் கோயில்தான் ஏழை என் உள்ளம். உனை எண்ணி வாழ்ந்தாலே அழிவில்லையே, உனை விட்டு பிரிந்தாலே அருள் இல்லையே. பாட்டு நான் பாட கேட்டு என் பாடல் நாயகா விருந்தாக வா வா. உன் அன்பில் நான் என்றும் ஒன்றாக வேண்டும், உன்னாலே என் வாழ்வு நன்றாக வேண்டும். பாட்டு நான் பாட கேட்டு என் பாடல் நாயகா விருந்தாக வா வா. உன் அன்பில் நான் என்றும் ஒன்றாக வேண்டும், உன்னாலே என் வாழ்வு நன்றாக வேண்டும். பாட்டு நான் பாட கேட்டு என் பாடல் நாயகா விருந்தாக வா வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையுடன் என்றும் வாழ சென்று வாழுங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே,
கலங்குவோர் கதியே காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாந்தர்களின் மாதிரியே மாயிருளின் ஒளி தாரகையே. மாந்தர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே. மாதரசியே மன ஒளி தாராய் மாற்று அகல செய்வார். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.